ஹாய், நான் உங்க டென்டிஸ்ட் டாக்டர் சரவணன் ஃபிளெக்சிஸ்மைல் டென்டல் பேசுறேங்க. என்னோட சேனல்ல நான் 5 ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். கம் கேரோட இம்பார்ட்டன்ஸ், நம்ம ஸ்கேலிங் பண்ணாம தான் என்னென்ன லெவலுக்கு நம்ம கம்ஸ் டேமேஜ் ஆகும், அடுத்து அழுக்கு எப்படி ஃபார்ம் ஆகும், அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து ப்ரஷிங் டெக்னிக் பத்தி. என்ன சார் ப்ரஷிங் டெக்னிக் சொல்றீங்க, நாங்க எல்லாருமே ப்ரஷ் பண்ணல நீங்க கேட்குறீங்க. ஆமாங்க, ப்ரஷிங் நம்ம எல்லாருமே பண்ணுவோம். ஆனா அதுக்கு ஒரு ப்ராப்பர் டெக்னிக் இருக்குங்க. அது பேர் வந்து மாடிஃபைட் பாஸ் டெக்னிக்னு சொல்லுங்க. ஸோ இந்த டெக்னிக்ல நம்ம ப்ரஷ் பண்ணா அழுக்கு சேர்வது கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகும். நான் அந்த டெக்னிக் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாடல். ஸோ இந்த மாடல்ல ப்ரஷிங் டெக்னிக் பத்தி நான் சொல்றேன். ஸோ ப்ரஷ்ஷை வந்து நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், இப்படி வச்சு நம்ம இப்படி கரெக்டா இப்படி தேய்ப்போம் நம்ம ப்ரஷ். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ப்ரஷ்ஷை 45 டிகிரி ஆங்குலேஷன்ல வைக்கணும். அதாவது பாதி பிரிஸ்டல்ஸ் இந்த கம்ஸ்லயும் பாதி வந்து பல்லுல படுற மாதிரி நம்ம வைக்கணும். வச்சுட்டு 3 பல்லுல வைக்கிற மாதிரி இந்த ப்ரஷ்ஷை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் 1 2 3 பண்ணிட்டு தென் மேல இருந்து கீழே எப்படி பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துலயும் ஃபர்ஸ்ட் ஹரிசானல் 1 2 3 ஆங்குலேஷன் முக்கியம், தென் மேல இருந்து கீழே. இதே மாதிரி நீங்க இந்த சைடு தென் இந்த சைடும் அதே மாதிரிதான் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆங்குலேஷன் வச்சு 45 டிகிரி இன்க்ளினேஷன் 1 2 3 பண்ணிட்டு மேல இருந்து கீழே. அதுக்கப்புறம் உள்ள பாத்தீங்கன்னா இந்த சைட்லயும் இதே மாதிரி ஆங்குலேஷன் வச்சு ஃபர்ஸ்ட் 1 2 3 அப்படி. தென் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கடாப்பல் இருக்கிற சைட்ல ஒரு ரொட்டேஷன் நல்லா கொடுக்கும். இந்த சைட்ல ரொட்டேஷன் கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து இப்படி வெர்டிகலா நீங்க வந்து கிளீன் பண்ணுங்க. சரி சார், இந்த டெக்னிக்ல எதுக்கு சார் சொல்றீங்க, இதனால என்ன யூஸ் நீங்க கேட்கறது எனக்கு தெரியல. நார்மலா நீங்க இப்படி ப்ரெஷ் பண்ணப்ப நல்லா தேய்ப்பீங்க. நீங்க என்ன நினைப்பீங்க, அழுக்கு இந்த இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி தேய்ப்பீங்க. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் நம்ம கம் மார்ஜின் இருக்கு தெரியுமா, இங்கதாங்க போய் சிக்க போகுது. ஸோ இந்த இடத்துலதான் நமக்கு இந்த மார்ஜின்ல தான் அந்த அழுக்கே போய் படம் ஆகணும். இந்த அழுக்கு படுறதுனால ஈடு டேமேஜ் ஆகும். நான் சொல்ற மாதிரி 45 டிகிரி இன்க்ளினேஷன், அதாவது இந்த ப்ரஷ் பாத்தீங்கன்னா பாதி பிரிஸ்டல்ஸ் கம்ஸ்லயும் பாதி வந்து டூத்லயும் பட்டனா அந்த மார்ஜினை நம்ம இப்படி ப்ரெஷ் பண்றப்ப அழுக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்டர்ப் ஆகி தென் மேல இருந்து கீழே எதுக்கு வெர்டிகலா பண்ண சொல்றாங்கன்னா, ஸோ வெர்டிகலா நீங்க கம்ஸுக்கு மசாஜ் கொடுக்குற மாதிரி. அதே மாதிரி இந்த ப்ரெஷ் பிரிஸ்டல்ஸ் வந்து பல்லுக்கு இடையில போய் அழுக்கு இருக்கிறதா அப்படியே கீழே இறக்குங்க. ஸோ இது மாதிரி நம்ம பண்ணணும் மேல் பல்லுக்கு. தென் கீழ் பல்லுக்கு வந்து அதே மாதிரி ஆப்போசிட். இப்ப இங்க எப்படி 45 டிகிரி இன்க்ளினேஷன் வச்சுனோ அதே மாதிரி இங்க கீழே எப்படி 45 டிகிரி இன்க்ளினேஷன். ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டலா இப்படி வச்சுட்டு தென் வெர்டிகல். அதே மாதிரி ஹரிசாண்டலா வச்சுட்டு வெர்டிகல், ஹரிசாண்டல் வெர்டிகல். அதுக்கப்புறம் இங்கேயும் அதே மாதிரி தானே, இந்த கடாப்பல்ல இப்படி நல்ல ஒரு சர்க்குலர் மோஷன், இங்க ஒரு சர்க்குலர் மோஷன். தென் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்படி ப்ரஷ் பண்ணும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல 45 டிகிரி இன்க்ளினேஷன் கொடுத்து இப்படி பண்ணுவோம், இந்த இடத்துல அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல நீங்க இப்படி ப்ரஷ் பண்ணுங்க. இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணீங்கன்னா அழுக்கு செய்யறது ரொம்ப கம்மியாகுங்க. சரி சார், நீங்க சொல்ற மாதிரி ப்ரஷ் பண்ணாச்சு. ப்ரஷிங் டைமிங்கும் கேட்குறீங்க, நான் சொல்றேன். ப்ரஷிங் டைமிங் வந்து 2 to 3 மினிட்ஸ் தான். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பேப்பர் படிச்சுட்டு இல்லைன்னா டிவி பார்த்துட்டு போன் நோண்டிட்டு அரை மணி நேரம் to 1 hour ப்ரஷிங் பண்ணுவாங்க. அது என்ன நினைப்பாங்க, நம்ம நல்லா ப்ரஷ் பண்ணிக்கிட்டே இருந்தா அழுக்கு வெளியே வந்துடும். இல்லைன்னா நீங்க ரொம்ப விகரஸா ப்ரஷ் பண்ணீங்கன்னா உங்க எனாமல் கண்டிப்பா தேய ஆரம்பிக்கும். ஸோ மேக்சிமம் 2 to 3 மினிட்ஸ் ப்ரஷ் பண்ணாலே போதும். சரி, ப்ரஷிங் டைமிங் சொல்லியாச்சு. இப்போ ப்ரஷ்ஷை பத்தி பார்ப்போம். நார்மலா பாத்தீங்கன்னா ப்ரஷ்க்கு வந்து 2 or 3 months நம்ம கண்டிப்பா மாத்தியே ஆகும். இப்போ ஒரு சில கேஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சார் நான் 4 months வச்சிருக்கேன் 5 months வச்சிருக்கேன் சொல்றாங்க. அப்படிலாம் இல்லைங்க. ப்ரஷ் ஏன் 2 to 3 months மாத்த சொல்லணும்னா, நம்ம ப்ரஷ் பண்ணக்கு அப்புறம் நம்ம ப்ரஷ் பண்ற அழுக்கெல்லாம் இந்த ப்ரஷோட பேஸ்ல தான் போய் இருக்கும். இந்த பிரிஸ்டல்ஸ் இருக்குல்ல, பிரிஸ்டல்ஸோட பேஸ்ல இருக்கும். நீங்க உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா உங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க ப்ரஷ்ஷை பாருங்க. ப்ரஷோட பேஸ பாத்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையா அது வந்து அழுக்குங்க. ஸோ அதனாலதான் சொல்றோம் 2 to 3 monthsல கண்டிப்பாக டூத் ப்ரஷ்ஷை மாத்திடலாம். ரெண்டாவது, பிரிஸ்டல்ஸ் ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு மாடல் தான். ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் வாங்க நான் அட்வைஸ் பண்ணல, ஜஸ்ட் அ மாடல். ஸோ பிரிஸ்டல்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான் பிரிஸ்டல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நார்மலா வந்து எல்லா பிரிஸ்டல்ஸும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். நீங்க ஓவர் யூஸ் பண்ணிட்டீங்க அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த பிரிஸ்டல்ஸ் வந்து இப்படி பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பிரிஸ்டல்ஸ் பெண்டா இருக்குன்னா கண்டிப்பா சொல்றேன் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணாதீங்க.
இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஈருக்கு ரொம்ப டேமேஜஸ் தரும். அதே மாதிரி டூத் பிரஷ் செலக்ஷன் நம்ம பார்க்கணும். நிறைய பேர் கேட்கறாங்க, சார் மீடியமா, சாஃப்டா, ஹார்டா? ஹார்டு வந்து அட்வைசபிள் இல்லைங்க. ஹார்ட் நாங்க பண்ணவே மாட்டோம். மேக்சிமம் எல்லாருக்கும் மீடியம் தான் நம்ம கொடுப்போம். அதாவது நீங்க டூத் பிரஷ் வாங்கினா மேலேயே இருக்குமா ஹார்டா, சாஃப்டா, மீடியமா. நீங்க மீடியம் டூத் பிரஷ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க கம்ஸ் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். சாஃப்ட் வந்து யாருக்கு கொடுப்போம்னா கம் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தான், அது ஒரு டாக்டர் பிரிஸ்கிரைப் தான் பண்ணுவோம். ஸோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்த்ததுன்னா மாடிஃபைட் பாஸ்கெட். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுங்க. டெய்லி இதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் வந்து நீங்க ஒரு மிரரை பார்த்து நீங்க பிரஷ் பண்ணி பழகிக்கோங்க. தென் அது ஹேபிட் ஆகும். இந்த பிரஷிங் டெக்னிக் வந்து 18+ above தான் பண்ணணும். அதாவது குழந்தைங்களுக்கு வேற பிரஷிங் டெக்னிக் இருக்கு, அது கம்மிங் வீடியோல சொல்றேன். பட் நம்மள மாதிரி பெரியவங்களுக்கு வந்து இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்க. ஸோ அன்டில் தட் பாய்.